எந்த அரசு மருத்துவமனைக்கு போனாலும் கனிவு, இரக்கம், பொறுமை, சிடுசிடுன்னு தான் விடுறாங்க. அங்கு படிக்கக்கூடிய யூஜி மெடிக்கோக்கும் பிஜி மெடிக்கோக்கும் ட்ரைனிங் சென்டராக பொதுமக்களை பயன்படுத்துகிறார்களா? ஏன்னா இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகளும் ஏராளம், மருத்துவர்களும் ஏராளம். இது ஒரு மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு திறமை இல்லையா? இன்காம்பிட்டா? அரசு மருத்துவர்களா இல்ல அரக்க மருத்துவர்களா, அரக்கர்களா? இப்ப அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த லோகேஷ் அவருடைய சகோதரத்தை நான் பேசுறேன், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்களா, அட்மிட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்பா வேணாம்ப்பா, ஏற்கனவே அவங்க பையன் போய் கத்தியால குத்திட்ட, நாங்க அட்மிட் பண்ணி ஏதாச்சுன்னு எங்களை நீ போட்டுருவேன். அப்ப அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழச்சிக்கு தமிழன் 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 என்று நம்மை மாற்றத்தை கொள்ளுகின்றன ஒரு சகோதர தமிழச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கன்சிடர்டு வியூ. கிண்டி ஹானரபிள் டாக்டர் கலைஞர் சென்டனரி மெமோரியல் மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி விஜயால் தாக்கப்பட்ட விவகாரம் அது பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணதோடு இல்லாம அதுக்கப்புறம் கூட மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல பல இடத்துல உயிர்கள் போயிருக்கின்றன. மருத்துவர்கள் எசென்ஷியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க தன்னுடைய லீகல் பவுண்ட் அண்ட் டியூட்டியை விட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்கல. எந்த அரசு மருத்துவமனைக்கு போனாலும் கனிவு, இரக்கம், பொறுமை, பேஷன்ஸ், அந்த பேஷன்ஸ் என்கிற அசாத்தியமான பொறுமை, பெர்சவரன்ஸ், டாலரன்ஸ் எல்லாம் இல்லை. சிடுசிடுன்னு தான் விடுறாங்க. அரசு மருத்துவமனைகளும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் அங்கு படிக்கக்கூடிய யூஜி மெடிக்கோக்கும் பிஜி மெடிக்கோக்கும் ட்ரைனிங் சென்டராக பொதுமக்களை பயன்படுத்துகிறார்களா? அப்கோர்ஸ் அதான் மெயினா இருக்கும். பேஷன்ஸ் இருந்தானே நீங்க மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க முடியும். கிளினிக்ஸ் தேர்ட் இயர்ல அனுப்புவாங்க, இன்ஜெக்ஷன் ப்ராக்டிஸ்ல இருந்து அனுப்புவாங்க. கிளினிக்கல் ட்ரைனிங்க்கு நீங்க அனுப்பிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் எழுகிறது. ஏன் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல? 17A 17B சார்ஜஸ் எல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு பல கேள்விகள்லாம் எழுது. அரசு மருத்துவமனையில பல லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு தனியார் மருத்துவமனையிலையும் நீங்க சம்பளத்தை வாங்கிட்டு அங்கேயும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது என்ன அர்த்தம்? அது ஒன்று கவர்மெண்ட் டாக்டர்ஸா இருங்க, இல்ல பிரைவேட் டாக்டர்ஸா இருங்க. ஏன் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அரசு மருத்துவமனையில பணிபுரிகின்ற மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில பணிபுரியக்கூடாது, தனியார் கிளினிக் வைக்கக்கூடாது, நான் பிராக்டிஸ் அலவன்ஸ் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஏன் சொல்லலை? ஏன்னா இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகளும் ஏராளம், மருத்துவர்களும் ஏராளம். இது ஒரு மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. அன்றைய காலகட்டங்கள்லாம் அந்த 95-90க்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு. கடைங்கிற மாதிரி இது அப்படி போயிடுச்சு. இது ஃபார்மசி அவங்களே வச்சுக்கிறாங்க. இது இல்லாம ரேடியாலஜி ப்ரொசீஜர்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, லேபு, ஸ்கேனு, அல்ட்ராசோனோகிராம், சிடி, இதெல்லாம் வேற அவங்களுக்கு கமிஷன்ஸ். ஏன் ஒரு மனிதாபிமானத்தோட நாம் வாங்குகின்ற அரசு ஊழியர் சேலரி சம்பளம் வாங்குறோம், அதுக்கப்புறம் லோன் மூலமா கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், எல்லாத்தையும் அரசு கொடுக்குது, பொதுமக்கள் பணத்தை கொடுக்குதான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன் பேஷண்ட்ஸுக்கு சரியான சிகிச்சையை மனசு செலுத்தி அளிக்க முடியல? ஏன் அந்த அளவுக்கு திறமை இல்லையா? இன்காம்பிட்டா? அரசு மருத்துவர்களா இல்ல அரக்க மருத்துவர்களா, அரக்கர்களான்னு எண்ணக்கூடிய சூழ்நிலைகள். ஏன்னா இந்த விக்னேஷ் இன்சிடென்ட்க்கு அப்புறம் 2-3 சம்பவம் இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ விக்னேஷ் ஒரு FIR போட்டாங்க கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல. அவன் மேல 5-6 பேர்ல வழக்கு போட்டாங்க. அந்த டாக்டர் வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் 351(3) BNS இருந்தா கூட டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. இந்த மனு 22ஆம் தேதி ஹானரபிள் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஹானரபிள் ஜட்ஜ் மிஸ்டர் கார்த்திகேயன் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல வெங்கடேசன் அண்ட் சந்தோஷ் பிரதர் அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஹைகோர்ட் தான் போகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் நீங்க ஏன் அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள்லாம் கேன்வாஸ் பண்ண முடியாது, எங்களுக்கு டைமும் கிடையாது, அதை பற்றி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண விரும்பலை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவர் அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதாவது அந்த டாக்டரை நீங்கள் படபடையாக போய் பார்க்குறீங்க. ஒரு டீம் ஆஃப் போலீஸ் அஃபீஷியல்ஸ், ஒரு டீம் ஆஃப் ஹெல்த் அஃபீஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் போய் பார்க்குறீங்க. அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்களா அப்படின்னா அவங்கெல்லாம் வாக்கு போடுவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் ஓட்டு போட போகலான்னு சொல்ல முடியாது. அப்ராணி சப்ராணி மக்கள் தான் எலெக்ஷனில் வாக்கு போடுறாங்க இல்லையா?
அவர் ஒரு வாக்காளர் தான் அந்த அம்மாவும். அந்த அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இவங்க கொடுத்தாங்க கிண்டியில், என்ன இஷ்யூ, பிரைவேட் டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு யாராவது தமிழக அரசு சார்பா அவங்க வீட்டில் போய் கேட்டிருக்கலாம். யாரும் கேட்கல, இதுவரையும் யாரும் கேட்கல. பொதுமக்கள் தானே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இவனுக்கு நீங்க இவங்களுக்கு பைசா கொடுக்குறீங்க, சம்பளம் வாங்குறான், இவங்க டியூட்டியை பண்றாங்க, லீகலி பவுண்டட் டியூட்டி. முடியலையா ரிசைன் பண்ணிட்டு போங்க, அடுத்த ஆளை அப்பாயின்மெண்ட் போங்க, பெரிய விஷயம். அந்த தாய், இது மகளிர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? மகளிருக்கு எத்தனையோ நீங்க மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்தீங்க, மகளிருக்கு ஃப்ரீ பஸ்லாம் கொண்டு வந்தீங்க. ஏன் அவரும் மகளிர் தானே விக்னேஷோட அம்மாவும்? யாராவது ஒருத்தராவது அங்கே போய் என்னதான் நடந்தது, வாட் வாஸ் ஆப், உங்கள் பையன் அங்கே போய் அட்டாக் பண்ணா போனாங்கிறத விட்டுருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு ஆறுதலுக்காக போய் ஒரு தரமான சிகிச்சை அளிக்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலே தமிழக அரசு அட்மிட் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அடித்தட்டு மக்கள்னா அவ்வளோதான், மேல்தட்டு மக்கள்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தானே அர்த்தமாகுது. இப்போ அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த லோகேஷ் அவருடைய சகோதரர்கிட்ட நான் பேசினேன், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்களா, அட்மிட்டும் பண்ண மாட்டேன்றாங்களா. அப்பா வேணாம்ப்பா, ஏற்கனவே அவங்க பையன் போய் கத்தியால் குத்திட்ட, நாங்கள் அட்மிட் பண்ணி ஏதாச்சுன்னா எங்களை நீ போட்டுருவ அப்படின்னு ஒரு மனிதாயமானமே இல்லாமல் அவர் பையன் பண்ணதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அவர்களும் தமிழச்சி தானே, அவரும் தமிழர் தானே, அவரும் ஒரு வாக்காளர் தானே, அவரும் தமிழ்நாடு தானே இருக்காங்க. ஸோ உடல்நிலை மோசமாக இருக்கிறது. ஹஸ்பண்ட் இல்லை, 3 பசங்க, இவன் உள்ளே இருக்கான் ஜெயிலில், இவனுக்கு எப்போ வெயில் கிடைக்குதுன்னு தெரியாது. இன்னொருத்தன் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்டே பப்பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெஸ்கியூ பண்ணி அந்த ஒரு சமுதாய பணி, பொதுநல பணியை பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் டிகிரி படிக்கிறான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், டவுன் ட்ராடன் அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்குது. அதனால் அவனுக்கு பெயில் கிடைக்குதோ இல்லையோ அது கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம், அவங்க வக்கீல் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒரு மனிதாயமானத்தோட நான் என்ன உங்களை கேட்குறேன் அப்படின்னா, நான் உட்பட இன்க்ளூடிங் மீ, ஏன் நம்ம கேன்சரால், ஏன்னா அந்த பையன் என்ன சொல்கிறான், கீமோதெரப்பியை கொடுத்து கொடுத்து லங்ஸே போச்சுன்னு அந்த டாக்டர் சொல்கிறாருங்க அப்படின்றா. அதை நம்ம மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணால் தெரியும். பட் அவருடைய வேர்ட்ஸ், ஏன் அந்த அம்மா இருக்கிற வரையும் உயிர் வாழ்வதற்கான ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை நம்ம ஏன் அளிக்கக்கூடாது? ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் கூட பல லட்சம் செலவு பண்ணணும், அவனால் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழச்சிக்கு, தமிழன் 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 என்று நம்மை மாற்றி கொள்ளுகின்ற நாம் ஒரு சகோதர தமிழச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கன்சிடர்டு வியூ. நான் உட்பட அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை நான் சொல்கிறேன். டைரக்டாக அந்த விக்னேஷுடைய பிரதர் லோகேஷ், அவனுக்கு உங்களால் முடிந்த 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும், 100 ரூபா கூட எல்லாராலையும் கொடுக்க முடியும். அது 1000 10,000ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய கெப்பாசிட்டி. ஏதோ முடிந்த அளவு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லோகேஷுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணினீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு கேன்சர் அப்படிங்கிறது இன்க்யூரபிள், தெரிஞ்ச விஷயம். அந்த பெயின் இல்லாமல் அவங்க பல நாட்கள் உயிர் வாழலாம். ஒரு கால் அந்த பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டு தான் இருக்கும். வி நோ வெரி வெல். ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் நம்ம அவர்களுடைய அந்த மருத்துவ சிகிச்சையிலும் அந்த சஃபரிங்ஸ்லையும் நம்ம ஏன் பங்கு கொள்ளக்கூடாது அப்படின்னு மனிதாபிமானத்தோட வியூவர்ஸை கேட்குறேன். அக்கௌண்ட் நம்பர், IFSC நம்பர்லாம் சொல்கிறேன். முடிந்தளவு ஃபினான்ஷியலாக அந்த சகோதரியையும் தாயையும் காப்பாற்ற ஏதாவது உதவி செய்யுங்க. அவனோட நேம் லோகேஷ் மனோகர். பேங்க் CUB, சிட்டி யூனியன் பேங்க். அக்கௌண்ட் நம்பர் 5001001203323. அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 5001001203323. IFSC கோடு பார்த்தீங்கன்னா CIUB 0000 40361. முடிஞ்ச வரையும் பெருங்களத்தூர் பிரான்ச். ஸோ உங்களுக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டேன், அந்த பெனிஃபிஷியரி நேம் சொல்லிட்டேன், IFSC கோட் சொல்லிட்டேன். சிட்டி யூனியன் பேங்க் பெருங்களத்தூர் பிரான்ச். முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்களேன். ஏதாவது இந்த எபிசோட் மூலமாக அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையிலையாவது, ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருநாள் கேன்சர் ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, எக்ஸலண்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப கனிவோடு இருக்காங்க, அங்கே கூட போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி பல மருத்துவமனைகள் இருக்குது. ஏன் நம்ம பூனைக்கு மணி கட்டக்கூடாது? Why we should not build the cat in this regard?
ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது? முடிந்தவரை நாம் ஹேண்டை கொடுப்போமே. கிவ் அவர் ஹேண்ட் டு விக்னேஷ் மதர், த சோ கால்டு கேன்சர் பேஷண்ட். சிகிச்சைக்கு நாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு தமிழச்சிக்கு வாழ்வு கொடுப்போம். முடிந்தவரை ஃபினான்ஷியலாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.